காலங்காலமா தொடர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விட்டுட்டு ஒரு காதல் வரக்கூடாது. நாளைக்கு அவன் கல்யாணம் பண்ணுவான்ல, தாராளமா நேரத்தை பார்த்தா பண்ண மாட்டீங்க உங்களுக்கு. சார் ஃப்ரெண்ட் முக்கியமா கேர்ள் ஃப்ரெண்ட் முக்கியமா நீங்க கேளுங்க சார். எனக்கு பதில் வேணும். நான் முக்கியமா அவ முக்கியமா? ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் உஷாராக மாட்டேங்கிறான். அதுக்கு நாங்க நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம், எப்படியாவது சேர்த்து வச்சிருவோம் அப்படின்னு. ரெண்டு பேரும் க்ளோஸா உட்காந்துட்டு இருக்கோம். சி நாங்க பப்ளிக் என்ன பாக்குறாங்களா பாக்குறது இல்ல. ரோட்ல கட்டி பிடிச்சாலும் சரி, முத்தம் கொடுத்தாலும் சரி. ஃபுட் கோர்ட்ல ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வந்து உட்காருவோம். ஃபுட் வந்துச்சுன்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, போய் வாங்கிட்டு வா. ஆமா சார், பின்ன எதுக்கு பசங்க இருக்காங்க? நாங்க என்ன சொன்னாலும் செய்யணும். பேருந்துல போகும்போது நீங்க வந்து கட்டி பிடிச்சிக்கலாம், ஷோல்டர் மேல கை போட்டுக்கலாம். அதே இது திருமணம் என்று வந்த பிறகு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஒரு ஆண் பெண் நட்பா இருக்குதுங்கிறது இறுகிய நட்பாகி, மிகச்சிறந்த நட்பாகி, அப்புறம் காதலாகி, அப்புறம் கணவன் மனைவியா முடியணுங்கிறதா உலகத்தின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. லவ் மேரேஜ் நல்லதா, அரேஞ்ச் மேரேஜ் நல்லதா? சாகனம்னு முடிவு பண்ணிட்டா தூக்கு மாட்டி செத்தானா, தூக்கு மாத்திரை சாப்பிட்டு செத்தானா. அப்படி இருக்கும்போது இப்ப சமீபத்தில் அதிகமா புலங்குற வார்த்தை வந்து என்ன அப்படின்னா பெஸ்டி அப்படிங்கிற ஒரு சொல் வந்து இளம் தலைமுறையிட்ட புலங்கிக்கிட்டே இருக்கு. அந்த சொல்லு பெஸ்டிங்கிறது என்ன அப்படின்னு கேட்க போனா அதுக்கு பேரு கள்ளக்காதல். அது வந்து நாங்க சொல்வதை விடவும் அது ஒரு மிகச்சிறந்த பெஸ்டி ஆணும் பெண்ணுமாக பழகும் நீங்கள் சொல்வதான் சரின்னு நினைக்கிறேன். பெஸ்டி அப்படிங்கிறத விளக்கணும்னா ஒரு வரியில் நம்ம விளக்குவீங்க. பெஸ்டினா ஃப்ரெண்டுக்கு மேல, ஹஸ்பண்டுக்கு கீழே. எந்த சிச்சுவேஷன்லயும் நம்மள ஜட்ஜ் பண்ணாம நம்ம கூட இருப்பாங்க. நம்மள பத்தி எல்லாமே தெரியும், இருந்தாலும் நம்மள சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு கைடா நம்முடைய பலவீனம் எல்லாமே தெரியும், ஆனாலும் பலமா இருக்கிற ஒருத்தர். 5 யானை பலம், 6 குதிரை பலம். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா பெஸ்டினா அவன் ஒருத்தன் தான் இருப்பான். ஓகே, ஒரு பியூர் லவ் வித்தவுட் லஸ்ட். சார் நட்புக்கு ஒரு படி மேல, காதலிக்கு ஒரு படி கீழே சார் பெஸ்டின்றவங்க. குறுக்குல நீ வந்து படுத்துப்பியாடா குங்ஃபு பாண்டா. நம்மள பொருளாதார ரீதியாகவும் நம்முடைய வாழ்க்கையில கரியர் as well as லைஃப் சந்தோஷம் இது எல்லாத்தையும் நம்மள யார் முன்னேற்றி விட யார் உதவி பண்றாங்களோ அவங்கள பெஸ்டின்னு சொல்லலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. நம்ம யோசிக்கிற எல்லா விஷயத்துலயும் நம்ம கூட பெஸ்டா, டார்ச்சர்லயும் சரி, ஷேர் பண்றதுலயும் சரி. ஒரு எக்ஸாம்பிள்னா, இப்போ நான் ஒரு ஃபீலா உட்கார்ந்து இருக்கேன், வீட்ல இருக்கேன், அம்மா கிட்ட ஷேர் பண்ண முடியாது. ஒரு டைம் எனக்கு கண்டினியூவா விக்கல, அப்ப அவர் என்ன ரேப் பண்ணாரா, பயத்துல எனக்கு விக்கல் நின்னே போச்சு. பட் அந்த நேரத்துல யோசிக்கும் போது அவன்கிட்ட கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற தாட் உடனே அவங்க கிட்ட இருந்து வரும். ஓகே, ஒரு விஷயத்தை நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ அதை விட சிறந்த முறையில் சிந்திக்கிற ஒருத்தர். நம்ம ஷேர் பண்ணிக்க முடியாது. இப்போ லவ்வரா இருக்கட்டும், பேரண்ட்ஸ் யாரா இருந்தாலுமே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து கேர்ள்ஸ்குள்ளேயே இருக்கும். அது வந்து ஒரு எந்த ஒரு பயமும் இல்லாம ஃப்ரீயா வந்து ஷேர் பண்ணிக்கிறது பெஸ்டி கூட. நல்லா பேசு, மனசு விட்டு பேசு. அப்படி நீங்க ஷேர் பண்ணது என்ன ஷேர் பண்றீங்க? காலேஜ்ல படிக்கும் போது ஒரு சில பசங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. நான் அதை வீட்டுல போய் சொன்னேன்னா உடனே அப்பா வந்துட்டு அவங்க கிட்ட எல்லாம் பழக கூடாது, ஒரு லிமிட் வச்சிடுவாங்க. உனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தா இப்படிதான் சுத்திக்கிட்டு திரிவியா? அத நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் சொல்லும் போது அவ அதை கேர் பண்ணி அதை பாத்துக்கிட்டான். கேர் பண்ணினா என்ன பண்ணுவாரு? அந்த பையன் கிட்ட டைரக்டாவே வந்து அவன் பேசினா, உங்களை எல்லாம் பார்த்து ஓடி ஒளியறதுக்கு நான் முயல்லடா புயல். பொதுவா நண்பர்கள் என்பது யாருன்னா காதலுக்கு உதவுறவங்க தான். ஒரு காதல் வந்து மலர தொடங்கும் போதே போய் அதை கலைக்கிறவனுக்கு பேர் பெஸ்டிங்கிறது நான் இப்பதான் புரிஞ்சுக்கிறேன். காதல் என்பது இரு மனங்களும் மலர்ந்தால் தான் காதல், ஒரு மனம் மலர்ந்தால் காதல். ஐயோ, இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசாரு. எட்டிட்டு இடுப்பானே மிஞ்சி போடு. இன்னொரு பக்கம் தான் மனம் மலரவே விடலையே, வேற வண்டியில ஊத்திட்டீங்க. அது மலராத காரணம் அவங்களுக்கு விருப்பம் இல்ல. சோ விருப்பம் இல்லாத ஒரு இடத்துல வந்து மலரக்கூடாது அப்படின்றதுக்காக மலரவே விடலை. திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகண்டா. நான் வந்து என்னோட லவ் ஃபெயிலியர். ஸோ அதை வந்து நான் என்னோட ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து என்னால சும்மா புலம்பிட்டே இருக்க, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. பட் அவகிட்ட சொல்லும்போது லிசன் பண்ணான். ஜஸ்ட் என்ன பிரச்சனை உனக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம், அவ மட்டும் தான் உனக்கு லைஃபா, நான் உன் கூட இருக்கேன்ல. என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். உங்க பெஸ்டிங்கிறது யாரு? ஓகே, பெண்கள் வந்து தனக்கு வர்ற காதல் தொல்லைகளை தவிர்ப்பதற்காக ஆண் பெஸ்டியிட போய் பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு ஆண் என்பவன் தன்னுடைய காதல் தோல்வியை போய் சொல்றதுக்காக ஒரு பெண் பெஸ்டியிட பகிர்ந்துக்கிறான். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. அவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆனப்ப ஆறுதல் மட்டும் இல்ல, அவனோட ஒரு லவ் நான் பிரிச்சு விட்டுருக்கேன். நீங்களுமா? அவன் ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு பொண்ணு அவனை லவ் பண்ணா, ரொம்ப சின்சியரா லவ் பண்ணா. நம்ம குறைஞ்சது 1000 வருஷமாவது ஒன்னா வாழணும்டா. ஆனா அந்த பொண்ணுக்கு என்னன்னா என் மேல ரொம்ப பொசசிவ் அதிகம். அதனால எப்படி எங்க 2 பேரும் பிரிச்சுறதுலாம் குறியா இருப்பா. அந்த பொண்ணு என்ன பண்ணா, ஒரு நாள் அவ பர்த்டேக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டா. அப்படியா மேடம்? கொடுத்து வச்சவரு ஜாலியா இருக்காரு. ட்ரீட் வச்சு இவனை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இவனை தனியா அனுப்புனா இவன் கமிட் ஆயிட்டா நமக்கு போர் அடிச்சிருமே. நானும் போயிட்டு ஃபுல் கட்டு செம்ம சாப்பாடு, வாழ்க்கையில இந்த மாதிரி சாப்பிட்டது கிடையாது. சுடு சோறு எல்லாரும் எனக்கு பழைய சோறு தான் போடுவாங்க. ஃபுல்லா சாப்பிட்டுட்டு பில் அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு நான் இவனை கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணு ஃபோன் பண்ணா, நான் தான் அட்டன் பண்ணேன். இல்ல பிரீத்தி வந்து யுவி வந்துட்டு ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாரு அப்படிங்கும்போது அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். அவனுக்கு வந்து உன் மேல சுத்தமா எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லையா. நான் கேட்டதுக்கு நீ வந்து அவனுக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா நான் ஃபோன் பண்ண அவனுக்கே தெரியாது. இது ஆனா இந்த விஷயம் அவங்க லவ் பண்ண விஷயமே எனக்கு தெரியாது, என்கிட்ட சொல்லவே இல்லை. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார். அவன் பாவப்பட்ட ஒரு காதல் தோல்வியில ஆறுதல் தேடி வந்தவன்.
வந்தவனுக்கு இன்னொரு காதலும் நடக்காம வந்து கலைச்சு விட்டுக்கிட்டே இருந்துட்டு நான் தனியாயிருவேன் அப்படின்னு சொன்னா இது எப்படி பெஸ்டியா இருக்க முடியும்? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. அப்படி இல்ல, ஒரு காலங்காலமா தொடர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விட்டுட்டு ஒரு காதல் வரக்கூடாது. அதனாலதான் நாளைக்கு அவன் கல்யாணம் பண்ணுவான்ல, பண்ணிட்டு தாராளமா நேரத்தை பார்த்தா பண்ண மாட்டீங்க உங்களுக்கு. நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. அதாவது எப்படின்னா சார், அவங்க கமிட் ஆகி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பண்ணணுமா? ஸோ அதுவே நான் வந்து சிங்கிளாவே அவங்க கூட துணைக்கி சேஃப்டியா இருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சார், அது பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். ஃபுல்லா நடிப்பு. நீங்க ஏதாவது முயற்சி இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பார்த்துட்டு இருக்கேன். அதான் முக்கியம். நீங்க யாரும் முக்கியம் இல்ல, இப்போ அவங்களுக்கு பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல அந்த பிள்ளைய கோர்க்கிறது முக்கியம். அப்பதான் நம்ம வாழ்க்கை வழங்கும். சப்ப ஃபிகர் அது. இதுகளெல்லாம் இப்படி தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடாதீங்கடா. இப்ப கேட்ட 2 பேருமே என்னன்னா வந்து காதலை கலைச்சு விட்டதா தான் இருக்கு. அதுவும் அந்த பொண்ணு வந்து நான் வந்து சேரவே விட மாட்டேங்கிற முடிவுல இருக்காங்க. அதை போல உங்கள் ஆண் பெஸ்டியின் காதல்களை எத்தனை பேர் கலைச்சிருக்கீங்க? யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. கம் அவுட். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் என்கிட்ட வந்து சொன்னா, ஒரு பொண்ணை லவ் பண்றேன், இந்த மாதிரி எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி விடு அப்படின்னு சொன்னா, சரிடா நான் என்கிட்ட நம்பர் இருக்கு, என்னோட ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலா. எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் போய் அந்த பொண்ணு போய், வேணாண்டி அந்த பையன் ரொம்ப கேவலமானவன், மோசமானவன், அவன் கூட சேர்ந்தினா உருப்படவே மாட்டேன். இது உனக்கு இப்பதான் தெரியுமா, முதல்ல தெரியுமா? இப்பதான் தெரியும். மொத்தத்துல அவளை லேடி இல்லடா, 9ஆம் நம்பர் கேடியா. அப்படியாடி, நல்ல வேலை இப்பயாச்சும் சொன்னியே, நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். இவங்கிட்ட வந்துட்டு, வேணாண்டா உனக்கு சூப்பர் ஃபிகர் கிடைக்கும்டா, அவெல்லாம் சப்ப ஃபிகரு, உனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு, ட்ரெண்ட் இருக்கு, ரேஞ்ச் இருக்கு, உன் கெபாசிட்டி என்னன்னு உனக்கே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். எந்த பொண்ணு கரெக்ட் பண்ணி விடாம. நீலாம் அப்படி அந்த ரேஞ்சில இருக்க, அப்படி ஒரு ஃபிகரை பார்க்கணும். நீ என் கூட இருக்கல, அந்த ரேஞ்சில பாரு. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். நான் கலைக்க வேணாம். இப்போ ஷோ டெலிகாஸ்ட் ஆன உடனே தானா பேக்கப் ஆயிடும். இந்த ஷோக்கு வர்றதுக்காக நான் அவ்வளவு போராடி கூட்டிட்டு வந்திருக்கேன் சார். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஒரு பொண்ணு. ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒரு 10 பேர் படத்துக்கு போயிருந்தோம் ஆஃபீஸ்ல இருந்து. அவங்க 10ல 8 பேர் நியூ ஜாயினிஸ். நாங்க 2 பேர் மட்டும் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க 2 பேரும் சட்டையை மாத்தி போடுற சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஜட்டியை மாத்தி போடுற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். மூவி ஸ்டார்ட் ஆன ஒரு 5 மினிட்ஸ்ல எனக்கு இருமல் வந்துருச்சு. என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு 2 மினிட்ஸா இருமிட்டே இருக்கேன். டக்குனு குனிஞ்சு வெளியே போயிட்டான். அடுத்த 5 நிமிஷம் வாட்டர் பாட்டிலோட வந்து நான் குடி அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்துல உட்காந்துட்டா. ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. பெஸ்டிடா அப்படின்னு நான் அந்த மொமெண்ட்ல குடிச்சிட்டேன். பக்கத்துல உட்காந்து அந்த பொண்ணுக்கு லவ் வந்துருச்சு. ஒரு கேர்ள் பெஸ்டி இப்படி பாத்துக்கிறானே, அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி பாத்துப்பான்? அப்போ லவ் வரதுக்கு காரணம் யாரு? நானு. ஆனா வெதே நான் போட்டது. என் மூலியமா தான் லவ் வந்தது. இப்போ என் கூட பேசக்கூடாதா, என் கூட செல்ஃபி எடுக்க கூடாது, என் கூட வெளியே வரக்கூடாது, ஏன்னா பொசசிவா இருக்கான். இந்த ஷோக்கு வரதுக்காக இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுத்து பாருங்க சார், ஒரு 10 ஸ்டேட்டஸ் போட்டிருப்பா. ஹார்ட் பிரேக்கிங் மாதிரி ஏதோ ஸ்டேட்டஸ், சோகமா இருக்காங்கன்றத வெளி காமிச்சுக்கிறாங்களா. என்ன பீலிங் ஒரே பீருது பீலிங். நான் அவளை விட்டு கொடுக்க கூடாது. யாரை விட்டு கொடுக்க கூடாதுல? என் கேர்ள் ஃப்ரெண்ட விட்டு கொடுக்க கூடாது, வந்து கூடாதுல பண்ணி. அப்புறமா போய் சமாளிச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்ல. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. ஃப்ரெண்டும் முக்கியம் சார். ஃப்ரெண்ட் முக்கியமா, கேர்ள் ஃப்ரெண்ட் முக்கியமா? நீ கேளுங்க சார், எனக்கு தெரியாது. எனக்கு பதில் வேணும். நான் முக்கியமா, அவ முக்கியமா? 2 கண்ணும் முக்கியம். 2 கண்ணு முக்கியம், ஒரு கண்ணு தான். உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். சட்டம் அனுமதிக்காது. இல்ல ஃபர்ஸ்ட் யார்? அப்படியே அது போகுது. ஒருத்தர் வேணுமா, இன்னொருத்தர் வேணுமா? இல்ல ஃபர்ஸ்ட் யார் பிடிக்கும் அப்படி கேட்டுக்கலாம். இல்ல பெஸ்டில ஃபர்ஸ்ட், லவர்ல ஃபர்ஸ்ட். பெரிய மேதாவி மாதிரி பேசுறது நினைப்பு. இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. 2 பேர்ல யார் பிடிக்கும், யார் ஃபர்ஸ்ட் பிடிக்கும், அவ்வளவுதான். அவதான் ஃபர்ஸ்ட். யாரு? அவதான் ஃபர்ஸ்ட். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே நாங்க 2 பேர் வந்து ரொம்ப பெஸ்டி. காலேஜ் வந்து ரொம்ப ரூரல் பேக்ரவுண்ட் அப்படின்றதுனால கிராமத்துல இருந்து பசங்க எல்லாம் வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால ஃபுட் லஞ்ச் எடுத்துட்டு வர்றது. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சிருக்கேன். சென்டர்ல இருக்க அந்த பீஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நான் மேல வர்றது, கீழே வர்றது. உடனே பசங்க எல்லாம் கேட்பாங்க, அந்த அம்மா லஞ்ச் எடுத்துட்டு வருவாங்கலாம். இழுவ வலுவா இருக்கு. இவரு எதனா ஒண்ணா மேல இருந்து கீழே இருந்து மேல போவாராம், இவருக்கு எதனா ஒண்ணா மேல இருந்து கீழே வருவாங்களாம். உடனே இவரு ஏதாவதுன்னா போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பாராம். ஆனா நம்ம ஒண்ணா ஏதாவது ஒண்ணு கேட்டா வாங்கி தர மாட்டாராம். ஆனா கேட்டா காதலிக்கலையும் பாறான். இதுக்கு பேர் என்னவா, லவ் இல்லாம வேற என்னவா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இதுகளா பேசி இதுகளா முடிவு பண்ணிக்குதுங்க, எங்க போய் முடிய போதும். என்னோட காலேஜ் சீனியர் அவங்க. நாங்கள் எப்போவுமே காலேஜில் டிபார்ட்மெண்ட் கிளாஸை கட்ட வச்சுட்டு முக்கால்வாசி நேரம் ஆடிட்டோரியமில் இருப்போம், அப்படி இல்லைனா கேன்டீனில் இருப்போம். பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்டு இருப்போம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். நாங்கள் எப்படின்னா தோல் சாஞ்சிட்டு இருப்போம், கைப்பிடிச்சி அடிச்சுக்குவோம், முதுகில் போட்டு அடிப்போம், ஓடி வாடி விளையாடுவோம். என்னன்னா பார்க்குறவங்க எல்லாருமே நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக லவ் பண்ணுறோம். ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம்
எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. நாங்க லவ்வர்ஸ் இல்ல, நாங்க பெஸ்டீஸ். நாங்க என்னதான் அடிச்சு புடிச்சு விளையாடிக்கிட்டாலும், நாங்க என்னதான் கை பிடிச்சிட்டு நடந்தாலும், நாங்க 2 பேரும் நண்பர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறதுக்கே ஒரு செமஸ்டர் போயிடுச்சு. உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏற ஓஞ்சிரும் போல இருக்கே. அதுக்குள்ள அவங்களுக்கு லவ் பிரேக்கப்பும் ஆயிடுச்சு. ஐயோ வந்த காதலும் ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பல். காதல் வந்தது வந்து ஒரே ஒரு வகையில நல்லது நடந்திருக்கு. என்ன அப்படின்னா நீங்க காதலர் இல்லைங்கிறத கல்லூரி புரிஞ்சுக்கிச்சுங்கிறது. ஆமா, அது ஒண்ணு மட்டும் இல்ல, 2 பேருக்குமே மூளை இல்லைங்கிறதுல நிறைய நம்பிக்கையா இருக்கு சார். நான் லவ் பண்ண பொண்ணு வந்து இது எல்லாமே தெரியும். காமனா வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் இவங்க கூட வெளியே போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் கேட்டுருவேன். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. அதான் இல்ல முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. அது வந்து அது முடியறதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை சொல்றேன். அது ஃபிளாஷ்பேக் சொல்றேன். ஃபிளாஷ்பேக். நான் வந்து லவ் பண்ற பொண்ணு கிட்ட இந்த மாதிரி வெளியே போறோம், இவங்க கூட போறோம் அப்படின்னா, எங்க ஜெனி கூட போறீங்களா? ஆமா அவங்க கூட தான் போறோம் அப்படின்னா, ஓகே சரி ரைட். அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, உங்க கூட வராங்கல்ல பாத்துக்குங்க அப்படின்றாங்க. இருவருமே பரஸ்பரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பர்சனல் இஷ்யூஸ்னால தான் எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆச்சே தவிர மற்றபடி இவங்க எங்களுக்கு நடந்த சண்டைக்கும் இவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ஒரு லவ் இருந்துச்சு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? அதுக்கு நாங்க நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் உஷாராக மாட்டேங்கிறான். ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், எப்படியாவது சேர்த்து வச்சிருவோம் அப்படின்னு. யாரையும் ஜோடி சேர்த்து வைக்கிறேன். ஒருவேளை போன ஜென்மத்துல புரோக்கரா இருந்திருப்போம். ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. எனக்கு பாய் பெஸ்டீஸும் நிறைய கிடைச்சிருக்காங்க இங்க வந்ததுல இருந்து. சோ அதனால மொத்தமா ஒரு ஃபோர்ஸா ட்ரை பண்ணி கொடுக்கலாம். குழுவா சேர்ந்து வேலை பார்க்கணும், குழுவா செஞ்சு பண்ணலாம். இது ஒரு வேலைன்னு மெனக்கட்டு பாத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல ஒரு வாட்டி போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் க்ளோஸா உட்காந்துட்டு இருக்கோம். நாங்க யாருமே பப்ளிக் என்ன பாக்குறாங்களா பாக்குறது இல்ல. ரோட்ல கட்டி பிடிச்சாலும் சரி, முத்தம் கொடுத்தாலும் சரி, நோ ஒன் இஷ்யூஸ். கொஞ்சம் குழாவுறாங்க, கட்டி பிடிச்சி முத்தம் தான் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து சொன்ன டைலாக் வந்து இட்ஸ் லைக் எல்லாரும் காதல் பண்ணி தான் பைத்தியம் ஆவாங்க. இங்க பாரு 2 பைத்தியம் காதல் பண்ணிட்டு இருக்கு. வீட்டுல செய்ய வேண்டியது எல்லாத்தையும் ரோட்லயே முடிச்சிருவீங்க போல் இருக்கு. அப்புறம் வீட்டுல போய் என்ன செய்வீங்க? அந்த மாதிரி சொன்னது. அதே மாதிரி ஸ்கூல் டைம்ல வந்து அப்படி ஒருத்தன் சொன்னா என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? ஒருத்தன் சொல்றான் எல்லாரும் காதலிச்சு பைத்தியமா வாங்க, இங்க பாரு பைத்தியம் காதலிக்குது. சிரிச்சோம், அவ்வளவுதான். இதுக்கு ஊர் தான் சிரிக்கணும், நீ சிரிக்க கூடாது. நம்ம சொல்ற சரிதான் அப்படின்னு அவனுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணா பஸ்ல இருக்க எல்லாருக்கும் கன்ஃபார்ம் பண்ணோம். எல்லாருமே பாப்பாங்க, இல்ல கொஞ்சம் தள்ளி போய் எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் கிட்ட போய் என்னால என்னோட ஃப்ரெண்ட் தான் சொல்ல முடியாது அப்படின்னா, உனக்கு சூடு சொரணியே இல்லையா? திட்டுன செருப்பால் அடிச்ச. இல்ல நான் அப்படிதான் வருவேன், நான் யார் பார்த்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு. ஏன்னா அது ஒரு சேஃப்டி. நம்ம அந்த மாதிரி க்ளோஸா இருந்தா அந்த பொண்ணு கமிட்டட் நினைச்சு யாரும் வந்து குக்கி போட மாட்டாங்க. லைக் ஆல் தான் 2 பேரும் போகும்போது சம்திங் ஓகே. இவ வேற ஃபுல்லா பாய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாளா. நிறைய பேர் எங்க 2 பேரையும் பையனும் லவ் பண்றாங்கன்னா ரோட்ல நிறைய பேர் நினைப்பாங்க. ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். நான் கேக்குறது வந்து இப்ப யாரு டாமினேட் பண்றான்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்துட்டு அவனுக்கு இந்த ஷர்ட் பிடிக்குது, இல்ல இந்த பிளேஸ்க்கு தான் போறோம்னா, இப்ப நான் ஒரு பிளேஸ் சொல்லுவேன், இல்ல இந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. திருவர்காடுல பூந்து பழவர்காடு போயிடலாமா? பழவர்காடுலாம் வேணாம், பாண்டிச்சேரி போயிடலாம். அவன் இல்லம்மா இந்த பிளேஸ் தான் நான் போவேன், கடைசியில இது அதுன்னு பண்ணி நான் என்ன நினைச்சனோ அதுதான் நான் முடிவு பண்ணிட்டேன். ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. சரி சிம்பிளா சொல்றேன். இப்போ ஃபுட் கோர்ட்ல ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வந்து உட்காருவோம். நாங்க 3 பேர் வந்து உட்காந்துறோம்னா ஃபுட் வந்துருச்சுன்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, நான் 3 பிளேட் போய் வாங்கிட்டு வா. கொத்தடிமை, இது கொத்தடிமை. தேட்ல டிக்கெட் நீ போய் நில்லு, நாங்க நின்னுக்கிறேன், டிக்கெட் புக் பண்ணிட்டு சொல்ல வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு நைஸா சொல்லிட்டு நம்ம வேலையை வாங்கிட்டு அவங்க ஷீஸ் ஆல்ஃபா இந்த ரிலேஷன்ஷிப். அப்படிதானே? ஆமா சார், பின்ன எதுக்கு பசங்க இருக்காங்க? நாங்க என்ன சொன்னாலும் செய்யணும், நாங்க எங்க கூப்பிட்டாலும் வரணும். தமிழ் நாடகங்கள் பண்ற தனியா இயக்குனரா பண்றேன். எங்க அப்பா வந்து நீ நாடகம் பண்ண வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் வந்து வீட்டுல இருந்து வெளியே தனியா ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். உங்களை மாதிரி பயந்து அடிமையால என்னால வாழ முடியும். ரெண்ட் சாப்பாடு எல்லாம் பே பண்ண, ஸ்விக்கி ஓட்டி பே பண்ணான். அவன் வேலையை விட்டு இங்க வந்து தியேட்டருக்காக. அதனால மறக்கவே முடியாது வாழ்க்கையில. புஜு பாபா ஆக்சுவலா ரொம்ப நல்லவர் தெரியுமா? உங்களுடைய கனவுகள் எல்லாரும் நிறைவேறுவதற்கு காரணமாக அந்த தருணத்துல வெளியே வந்திருக்கும் போது உங்களுக்கு ஃபுட்டுக்கு கூட அவன் அப்ப ஜாபும் இல்ல, பெர்மனண்டா இல்ல. வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற ஐடியாவே உனக்கு கிடையாதா? ஸ்விக்கி போயினாலும் அந்த மந்த் ரெண்ட் முதல் கொண்டு எனக்கு இப்போ நான் இப்போ ஒரு பொசிஷன்ல இருக்கேன், ஷோஸ் போறேன், டிக்கெட் ஷோஸ் போறேன்னா, பட் பிகினிங்ல இப்போ எவ்வளவு சண்டை வந்தாலும் அந்த ஒரு விஷயம் மறக்கவே முடியாது. கஷ்டம்னு வந்து அந்த கைப்புல கரணனா மாறிடும். இந்த ஆண் பெண் பெஸ்ட் பேசணும் இல்லையா, அதுல வந்து பொசசிவ்னஸ் வந்து ஒரு முக்கிய பங்காற்றுது. அப்படி ஒரு பொசசிவ்னஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அப்படி சொன்னீங்கன்னா எதை சொல்லுவீங்க? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. நானும் பெஸ்டியும் வந்து ஃபோரம் மால் போயிருந்தோம். அப்ப வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து வந்திருந்தாங்க. நான் வச்ச பெட் நேமை வச்சு கூப்பிட்டாங்க. அங்கே செம்ம வாங்குவாங்கண்ணா. எந்த பெட் நேம்? பேண்டா. பேண்டா எப்படி இருக்கடா, நல்லா இருக்கியா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இருந்தா. என்ன பேண்டாவா? அவ போனதுக்கு அப்புறம் மால்லே செம்ம மீதி கீழே வேணும். நம்ம வச்ச பேர் வந்து விளங்கிருச்சுடா, ஊரே கூப்பிடுதுடா அப்படின்னு நினைச்சு சந்தோஷம் தானே பண்ணும். அது எப்படி சார்? நான் மட்டும் தான் கூப்பிடணும், எனக்கு மட்டும் தான் அது உரிமை இருக்கு. கதை இப்படி போகுதா? நிறைய பொண்ணுங்க பாண்டா பாண்டா சார் கூப்பிடுவாங்க. என்ன நான் கியூட்டா ஜாலியா இருக்கு, நான் எடுத்துப்பேன். அதுக்கு மூக்கு மேல முறுக்குன்னு கோவம் வந்து எல்லாம் திட்டலாம் என்ன சார் பண்ணுவேன்? அது பப்ளிக். அது எப்படி மத்தவங்க கூப்பிடலாம்? நான் வச்ச பேரு எவ்வளவு யோசிச்சு. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க?
மெண்டலா அவங்க கிளாஸ்ல நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க. கேண்டீன் வரும்போது அவங்க கூட அவன் வரும்போது அந்த பொண்ணுங்க வந்து சும்மா இப்படி அடிச்சுட்டு பேசுறது, அவனை வந்து கிண்டல் பண்றது ஓவரா, அந்த மாதிரிலாம் பேசும்போது எனக்கு செம்ம கடுப்பாகும். நீ எப்படி அந்த பொண்ணு உன்னை தொடர்றதுக்கு விட்ட? இப்ப நான் தானே கூட இருக்கேன், நான் தானே உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்ப எதுக்கு அந்த பொண்ணு உன்கிட்ட வந்து இப்படி பேசுது அப்படின்னு நான் கேட்பேன். அதெல்லாம் கேட்க கூடாது, ரொம்ப தப்பு. அதுக்கு அவன் வந்துட்டு இல்லம்மா நீ தான் ஃபர்ஸ்ட், அவங்களும் அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவேன். செம்ம டென்ஷனா இருக்கும் அப்படி இருக்கும்போது. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கு. வேற யாரு? 2 இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒன்னு வந்து அவன் காலேஜ் ஜூனியர் வந்து அவனை லவ் பண்ணிட்டு இருந்த டைம், நான் எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஓரமா உட்காந்து பாத்துட்டு இருந்தேன். ஒரு லெவலுக்கு மேல என்னால தாங்க முடியல. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. போயிட்டு கொஞ்சம் கிட்ட போயிட்டு, டார்லிங் என்ன டார்லிங் பண்ற, எப்படி டார்லிங் இருக்க, அவ்வளவுதான். அங்க வெடிச்சிடுச்சு, அவ்வளவுதான். பொசிசிவ்னஸ் ஹை ஆயிட்டு எனக்கு அந்த ரியாக்ஷன் ஒண்ணு பண்ணேன், அவ்வளவுதான். அங்க முடிஞ்சு போயிடுச்சு. இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். அவர் தான் சொன்னாரு, நாங்க வந்து காதலிச்சோம், அது வந்து பிரேக்கப் ஆனுச்சு, ஆனதுக்கு காரணம் எங்க பர்சனல் தான், அவங்க எல்லாம் ஒண்ணுமே காரணம் கிடையாதுன்னாரு. நான் கொஞ்சம் கொளுத்தி போடுவேன். உனக்கு மனசாட்சி இல்ல, உனக்கு இதயம் இல்ல. மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம், அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அந்த சப்ஸ்கிரைப் இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.